மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். நம்ம உத்தவ கீதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இடையில் இந்த அந்தர்யோகத்தில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தியானத்தை பற்றி கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன். இது ரொம்ப 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி 6வது அத்தியாயத்தில் தியான யோகம்னு பார்த்தோம். அதில் உள்ள கருத்து தான் கொஞ்சம் வித்தியாசமாக அதை ஒரு ஒழுங்குபடுத்தி அதை இந்த தியானத்துக்காக கொஞ்சம் ஒரு 3/4 மணி நேரம் அதை பற்றி சொல்லலாம்னு இருக்கேன். ஏன்னா தியானம்ங்கிறது எல்லோரும் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வந்த உடனேயே தியானம் பண்ணு நினைக்கிறோம். எல்லாருமே கோயிலில் கூட போய் சாமி கும்பிட்டா கூட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துட்டு வரணும்னு நினைக்கிறோம். தியானம் பண்ணாதே ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம உள்ளே போகிறோங்கிற எண்ணமே நிறைய பேருக்கு இருக்குது. உண்மைதான், இல்லைன்னு இல்லை. தியானங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாதனை தான். தியானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுனா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பற்றி சரியாக தெரியாமல் சும்மா பண்ணுறது ஆரம்பத்தில் ஓகே, பிறகு கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். முதல்ல தியானம் எதுக்கு செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறணும், பிறகு எதுக்கு செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறணும். தியானம் செய்கிறது எதற்காக நம்ம தியானம் செய்கிறோம், பிறகு எதற்காக செய்யக்கூடாது அப்படிங்கிற ரெண்டையும் முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். இப்போ தியானத்தில் பார்த்திங்கன்னா பல படித்தரங்கள் இருக்குது, நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது, நிறைய ஸ்டேஜ் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் சொல்லுவோம். இப்போ பார்த்ததெல்லாம் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பாடி உடம்பை முதல்ல ரிலாக்ஸ் பண்ணி உட்காரவே முடியாது. 2 நிமிஷம் சமணம் போட்டு உட்கார முடியாது. பிறகு இந்திரியங்கள்லாம் ஏதாவது கையை ஒரு பேப்பரை நூறி திரிச்சிக்கிட்டு இருக்கும், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். புராணம் சீராக போகாது உட்காந்துருக்கும்போது. அதெல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்தி ரிலாக்ஸ் பண்ணுற மெடிடேஷன். பிறகு மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் பிறகு மனசை ஒருமுகப்படுத்துகிற தியானத்துக்கு வருவோம். அதுதான் நம்ம தியானத்தில் பொதுவாக பண்ணுறது, மன ஒருமுகப்படுத்துதல். பிறகு மனசை விரிவுபடுத்துகிற தியானம்னு ஒன்று இருக்குது, பண்பு தியானம்னு ஒன்று இருக்குது. பண்பு தியானம்னு இருக்குது. ஞானம் வந்த பிறகு நிதித்தியாசன தியானம்னு இருக்குது. இப்படி பல படித்தரங்கள் தியானத்தில் இருக்குது. நாம் எந்த ஸ்டேஜில் இருக்கோம்னு பார்த்து தியானத்தை ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணுறதே முதல்ல விஷயம். ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். அதாவது ஞானத்தை அடைஞ்சு ஞான நிஷ்டை அடைகிறதுக்கு முன்னாடி உள்ள தியானம் இருக்குது. ஞானத்தை அடைவதற்கு முன்னாடி, ஞானத்தை பெறுவதற்கு முன்னாடி, ஞானத்தை பெற்ற பிறகு ஒரு தியானம் இருக்குது. இந்த ஞானத்துக்கு அடைவதற்கு முன்னாடி உள்ள தியானம் நிறையா இருக்கும். இப்போ சாப்பிடணுங்கிறது என்னன்னு சொன்னால், சாப்பிட்டாதே வயிறு நிறையும். பசி இருக்குது, பசிக்கு என்ன பண்ணணும்னா சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். ஆனால் சாப்பாடை தயார் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் இல்லாட்டி அரை மணி நேரம் ஆனதையும் சாப்பாடு தயார் பண்ண முடியும். இந்த சாப்பாடு தயார் பண்ணுறது மாதிரி இந்த ஞானம் வருவதற்கு முன்னாடி மனசை ஒழுங்குபடுத்துகிற தியானம் இருக்குது. இப்போ அதில் ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிறகு நிதித்தியாசனம்ங்கிறது ஞானம் கிடைச்சவுடனே சாப்பிட்றதுங்கிறது ஞானத்தை பெறுவது. ஞானத்தை பெற்றால் போதாது, பிறகு என்ன பண்ணணும்? அது ஜீரணமாகணும். அது நம்ம சாப்பிட்ட உடனே என்ன பண்ணணும்? ஜீரணமாகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது உள்ளே போய் அது வேலை நடந்துக்கிட்டு இருக்கும். அது நிதித்தியாசன தியானம்னு பேர். இப்படி நிறைய பல படித்தரங்கள் இருக்குது. தியானத்தை பற்றி பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் விளக்குன அளவுக்கு உபனிஷதங்களில் கூட அப்படி முறையாக விளக்கலை. பகவான் கீதையில் அப்படியெல்லாம் விளக்கியிருக்கிறார். இங்கே தியானத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, எதற்காக செய்யக்கூடாது அப்படின்னா, செய்ய வேண்டும். ஞானத்தை பெறுவதற்கு நம்மளுக்கு தகுதி தேவை இருக்குது. அந்த தகுதியை அடைவதற்கு தியானம் பண்ணணும். அதுதான் மன ஒருமுகப்பாடு, மனசை விரிவுபடுத்துறது, குணத்தியானம்லாம் வரும். தகுதியை அடைவதற்காக தியானம் பண்ணுறது. பிறகு ஞானம் அடைந்த பிறகு அந்த ஞானத்தில் உறுதியாக நிற்கிறதுக்கு தியானம் பயன்படும். இதுக்கு தான் தியானம் பண்ணணும். மானச வியாபாரகம், மனதினால் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு. முக்கியமாக புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, நிறைய பேர் கண்ணை மூடி தியானம் பண்ணால் ஞானம் நேரடியாக வந்துடும்னு நினைக்கிறாங்க. அது வரவே வராது. அப்படி ஞானம் வர்றதா இருந்தால் அர்ஜுனனுக்கு என்ன பண்ணியிருக்கணும் பகவான்? நான் தியானத்தை மட்டும் ஒன்று சொல்கிறேன், நீ உட்காந்து காட்டில் போய் தியானம் பண்ணிட்டு வர அனுப்பிச்சிருக்கலாம். இவர் என்ன பண்ணுறார்? ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்கிறார். அதே மாதிரி உத்தவருக்கு இங்கே உத்தவ கீதையில் சொல்லிக்கிட்டு இருக்கார். தத்துவத்தை பற்றி சொல்கிறார். அது மனப்பக்குவம் அடைஞ்ச பிறகு
ஒருத்தர்கிட்ட போய் இந்த சாஸ்திரமெல்லாம் தெரிஞ்சவர்கிட்ட போய் முறையாக கேட்குறதுல தான் பிரியுமே ஒழிய புரியாது. எல்லா சாஸ்திரம் பாருங்கள், சிஷ்யன் கேட்பான், ஒரு பதில் சொல்வார். கீதை பூரா அதுதான், உத்தவகீதை அதுதான். உத்தவர் கேட்குறாரு, பகவான் பதில் சொல்கிறாரு. நிறைய உபனிஷதங்களில் கூட பார்த்தா நசிகேதன் கேட்பான், யமதர்மராஜா பதில் சொல்வார். அப்படி தான் ஞானத்தை அடைய முடியும். கடவுள் தானே கையில் தலையில் கையை வச்சு நீ ஞானத்தை அடைஞ்சுன்னு போயிருக்கலாமே. அப்படி வராது. அது மாதிரி தியானத்தினாலேயும் ஞானம் நேரடியாக வராதே ஒழிய ஞானத்தை பெறுவதற்கு மனசை தயார்படுத்தி வச்சிருந்த தியானம். இதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். தகுதிக்கு தியானம் பண்ணலாம், ஞானத்தில் நிலை பெற தியானம் பண்ணலாம். முதல்ல தகுதி இல்லாமல் பண்ணுனா அது பிரயோஜனம் இருக்காது. டிகிரி படிக்கணும்னு சொன்னால் கட்டாயம் +2 முடிச்சுட்டு தான் போகணும். நீங்கள் +2 முடிக்காமல் 8th படிச்சுட்டு நேராக டிகிரி போகிறோன்னா அது வேலைக்கு ஆகாது. அதனால் தகுதிப்படுத்துகிற தியானம் முதல்ல முக்கியம். எதன் பொருட்டு செய்யக்கூடாதுன்னு பார்க்கணும். தியானத்தை எதுக்கு செய்கிறது பின்னாடி பார்க்க போகிறோம். பொதுவாக மனசை பக்குவப்படுத்துவதற்கு, ஞானத்தை பெறுவதற்கு, தகுதி அடைவதற்காக இந்த தியானத்தை பண்ணலாம். பக்குவப்படும் பொழுது மன தூய்மையாகும், மன ஒருமுகப்பாடாகும், மனம் அமைதியாகும், இதெல்லாம் வரும். பிறகு ஞானம் வந்த பிறகு நிலை பெறுவதற்கு தியானம் பண்ணலாம். எதுக்கு செய்யக்கூடாதுன்னா, உட்காந்து தியானம் பண்ணாலே ஞானம் வந்துடும்னா செய்ய முடியாது, வராது, உறுதியாக வராது. ஞானத்தை பெற ஒரே வழி குரு சாஸ்திரம்தான். பிறகு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தியானம் பண்ணால் நிறைய நம்மளுக்கு மனசில் ஒரு ஆற்றல் வந்துடும், சக்தி வரும், அதுக்காக தியானம் பண்ண சொல்லுவாங்க. உண்டா இல்லையா? நிறைய முனிவர்கள்லாம் தவம் பண்ணி வெளியே வந்தவொன்னு என்ன பண்ணுறாங்க, சாபம் போட்ட உடனே இந்த சாபம் பழிச்சிடும். கொக்கன்று நினைத்தாயா கொங்கணவாயின்னு சொல்லுது ஒரு அம்மா முனிவரை பார்த்து. ஏன்னா அவர் தியானம் பண்ணிட்டு வந்தோன்னா கொக்கு அப்படி பார்க்குறாரு, கொக்கு எரிஞ்சு போகுது. நம்மளுக்கு இவ்வளோ பெரிய சக்தி மனசில் வந்துருச்சுன்னு அவர் நினைக்கிறார் தியானத்தினால. தப்பு அது. அது வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் அதுக்காக தியானம் பண்ணக்கூடாது. அந்த சக்தி வந்தாலும் கண்டுக்கிறக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது. அதை ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தலாம் ஒழிய, தத்துவத்தை புரிய பயன்படுத்தலாமே ஒழிய, சித்திகளுக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ பயன்படுத்தக்கூடாது. எதிரில் இருக்கக்கூடிய மனசை தெரிஞ்சுக்கிற சக்தி வரும், எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற சக்தி வரும், முற்காலத்தை தெரிஞ்சுக்கிற சக்தி வரும். புத்தர் கூட சொல்கிறார், எனக்கு 500 ஜென்மம் ஞாபகம் வந்துச்சுங்கிறார் ஒரு இடத்துல. அதுக்கு முன்னாடி இருக்க ஜென்மம் அப்போ ஞாபகம் வரல. தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம், இந்த ஜென்மத்தில் பழசை நினச்சாலே துக்கப்பட்டு கிடக்கும். நம்ம நாயா நரியா பிறந்ததுக்கெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுக்காக தியானம் பண்ணக்கூடாது. சக்தி அது வந்தாலும் அதை கண்டுக்கிறக்கூடாது. சில அபூர்வமான அனுபவங்கள், சில ஆற்றல்லாம் கிடைக்கும், சைடு எஃபெக்டாக கிடைக்கும். நாம் நோக்கம் அது கிடையாது. என் மனம் சுத்தமாகணும், மனசு ஞானத்தை பெற தகுதி உடைக்கணும், மனம் அமைதியாகணும்னு பண்ணணும். ஏன்னா இந்த அமைதியான சுத்தமான மனசில் ஞானம் வரும். விவேகானந்தர் ஒருத்தர் தவம் பண்ணிட்டு போகும்போது ஒரு செயல் பண்ணுறார். காலேஜில் படிக்கும்போது போகிறார் ஒரு இடத்த. ஒருத்தர் ஞானி இருக்கார், ஒரு தபஸ்வி. அவரை பார்க்க போகலான்னு போகிறாங்க. அவர் நல்ல தவமெல்லாம் பண்ணியிருப்பார் போல இருக்குது. அவர் எல்லாம் மாணவர்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் உட்காந்துருக்காங்க. போர்வையை உதறாரு, உதறிட்டு போர்வையை பொத்திக்கிறாரு. பொத்திட்டு ஒரு 50 பேருக்கு மேலே உட்காந்துருக்காங்களா, எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆப்பிளாக எடுத்து கொடுக்குறாரு. உண்மையிலே ஒழிச்சு வைக்க முடியாது. 50 ஆப்பிள் கையிலேருந்து எடுத்து கொடுக்குறாரு வரிசையாக. பிறகு ஒன்று சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் எல்லோரும் மனசில் ஏதாவது நினச்சி பையில் எழுதி வச்சுக்கங்கிறார். எல்லோரும் எழுதி வச்சுக்கங்கிறார். எல்லோரும் ஒவ்வொரு வார்த்தை எழுதி வச்சுக்கிறாங்க. ஒருத்தர் லத்தீன் மொழியில எழுதி வச்சுருந்தாராம். எல்லாம் நீ என்ன நினச்சி எழுதுனா, என்ன நினச்சி எல்லாத்தையும் சொல்கிறார். விவேகானந்தர் அப்படியே ஆச்சரியப்படுறார். இது எவ்வளோ பெரிய சக்தி, எப்படி இதெல்லாம் முடியும்ட்டு. பின்னாடி இது அல்பங்கிறார். அதே விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு, இது அல்பம், இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்கிறார். சில ஆற்றல் சிலது பண்ணால் வந்துடும். அது இதிலே மூழ்கி மக்கள் புகழ்ந்த உடனே ஞானத்துக்கு போகாமல் தடைபற்று போகுது. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட சித்தி இயல்பாக வரும், நிறைய சித்திகள்லாம் வரும். அவர் அதை கண்டுக்கிறவே மாட்டார். அவருக்கு சேவை செய்கிற இருதயன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப ஆசை பிடிச்சால், கொஞ்சம் நஞ்ச ஆசையெல்லாம் கிடையாது. அவர் எப்படிப்பட்ட ஆசை உடையவர்னா, ஒரு மாடை குளிப்பாட்டிக்கிட்டு இருப்பார் அந்த இருதயன்கிறவர். அது அவருடைய மாமா, இவர் மாமான்னு தான் கூப்பிடுவார் ராமகிருஷ்ணர். குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கும்போது, என்னப்பா இருதையா இவ்வளோ ரொம்ப கவனமாக மாடெல்லாம் குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். இல்லை மாமா, இது கொஞ்சம் பெருசான உடனே கண்டு போடும், அது இத்தனை கண்டு போடும், அப்புறம் அந்த கண்டு இத்தனை கண்டு போடும், இப்படி 30-40 மாடு இதுலேருந்து பெருசாக வளர்த்துருவேன்னு சொன்னவொன்னே அவர் மயக்கம் போட்டு விழுந்துருவார் ராமகிருஷ்ணர். ஒரு சின்ன மாட்டை வச்சுக்கிட்டு எவ்வளோ கற்பனை பண்ணுறான். அப்படிப்பட்ட அந்த இருதயன் சொல்வார், நீ சித்தியெல்லாம் பெற்றுக்கலாம் மாமா, நீங்கள் காளியெல்லாம் நேராக பார்க்குறீங்களே,
காளிகிட்ட கேட்டு சித்தியெல்லாம் பெற்றுக்கிறலாமே அப்படின்னு கேட்ட உடனே இவர் எப்பயுமே காளியை நேராக பார்க்குறாரு, தரிசனம் பண்ணுறாரு. காளிகிட்ட போய் சொல்வாராம். சொல்லும்போது காளி மலத்தை காமிக்குமா, இது உனக்கு வேணுமான்னு சொல்லி. சித்தியை கேட்ட உடனே இந்த மலம் உனக்கு வேணுமான்னு காமிக்குமா. ஏன்னா அதெல்லாம் பக்குவமாக கையாளுன்னா ஒரு மனுஷனை கீழே தள்ளிடுறது. நிறைய சன்னியாசிகள் துறவிகள் நல்ல சக்தியோடு வருவாங்க. சித்தி வந்தவுடனே அதனால் பேர் புகழ் நிறையா வந்துடும். அவர் கையில் அப்படியே தாலி எடுத்து கொடுக்குறாரு, கையில் பழத்தை கொடுக்குறாரு, கையில் விபூதி கொடுக்குறாரு சொன்ன உடனே வந்துடும். அதை கண்டுக்கிறாமல் விட்டுட்டா பிரச்சனை இல்லை. அப்போ என்ன பேர் புகழ் அடிமையாகி பிறகு எப்படியோ கொண்டு போய் கீழே போய் தள்ளிடும், ஞானத்துக்கு வர்றதில்லை. அதுக்காக செய்யக்கூடாது முதல்ல. ஏன்னா இதெல்லாம் நம்ம கீழே வந்துடும். ஞானத்தை பெறுவதற்கு ஒரே வழி குரு சாஸ்திரம் தான், அது தவிர வேறு வழி கிடையாது. பிறகு திறமையை வெளிப்படுத்துவதற்காக செய்யக்கூடாது. தியானம் பண்ணிட்டு போனீங்கன்னா இயல்பாக அன்றைக்கி நல்லா காரியம் செய்ய முடியும். நல்லா டெய்லி தினந்தோறும் மனசை காலையில் தியானத்தை பண்ணிவிட்டு வாழ்க்கையை ஆரம்பித்தா. ஆனால் நம்ம நோக்கம் அது கிடையாது, அது இயல்பாக வரும். நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது தியானம் நல்லா கைகூடி போனேன்னு வச்சுக்கணும், இன்றைக்கி லைஃபே அன்றைக்கி பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம நோக்கம் அது இல்லை, ஞானத்தை பெறணும். இது இயல்பாக சைடு எஃபெக்டாக வரணும், பண்ணக்கூடாது. சில பேருக்கு சில அனுபவங்கள் கேட்குறாங்க. நெத்தியில் ஜோதி தெரியணும் பார்க்குறீங்களா இல்லையா, அப்படியே ஜோதி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படி தான் கேட்குறாங்க. இதெல்லாம் சில விதவிதமாக ஒருத்தருக்கு வரும், ஒருத்தருக்கு வராது. இதெல்லாம் பற்றி சிந்திக்கவே கூடாதுங்கிறார். பிறகு இருந்தாரா அபூர்வ சக்தி ஆற்றல் வர்றதுக்காக தியானம் பண்ணவங்கெல்லாம் யாருன்னா இரண்யகசிப்பு. ராவணெல்லாம் எதுக்காக பண்ணான்? ஞானத்தை அடையிறதுக்காக தியானம் பண்ணாங்க, தவம் பண்ணாங்க. இரண்யகசிப்பு ஞானத்தை அடையிறதுக்காக பண்ணல. அது என்னாச்சு, அவங்களெல்லாம் அழிவு சக்திக்கு கொண்டு போயிருச்சு. புகழை கொடுத்து கீழே தள்ளிவிடும். இந்த விவேக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியை கொடுப்பாப்புல ஒரு சாமியார். நீ எதிர்த்து வர்றவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற முடியும்னு சொல்லி. என்ன அவஸ்தைப்படுவான் தெரியுமா அந்த படத்தில்? முதல்ல திறமையை நினைப்பான், பக்குவத்தோடு அறிஞ்சு வச்சுக்கோங்க. இதே இது இந்த சந்திரமுகி படத்துலேயே அதே ரஜினிகாந்த் கண்டுபிடிப்பார். ஆனால் பக்குவமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவர் மனோதத்துவ டாக்டர். இவனுக்கு அப்படி இல்லை. அப்படி பக்குவத்தோடு சில அபூர்வ ஆற்றல் வந்தால் நம்மளுக்கு ஒன்றுமே பாதிக்காது, அதை கண்டுக்கிறாமல் போயிடுவோம். இல்லாட்டி அது நம்மளை கெடுத்து விடும். அதற்காக பண்ணக்கூடாது. சைடு எஃபெக்ட் மாதிரி வரும் சில சக்திகள் தியானம் பண்ணும்போது. செக்கில் ஆட்டுறோம், என்ன முக்கியம், புண்ணாக்கிற சைடாக கிடைக்கிதுல்ல, அது மாதிரி கிடைக்கும். அதை கண்டுக்கிறாமல் விட்டுட்டு போயிடணும். அப்படி தியானம் பண்ணாதான் வரும். சில பேர் கிடைக்காம போகலாம், இந்த சக்திகள்லாம் கிடைக்காமையும் போகலாம். அதை பற்றி கவலை. நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது ஞானத்துக்கு தகுதி, மனதில் ஓர் அமைதி. இதுக்காகத்தான் பண்ணணும். பிறகு கடவுள் காட்சிக்காக செய்கிறது விட தப்பு இல்லை. ஏன்னா கடவுள் தரிசனம் கிடைக்கும்னு சொல்லி அது என்ன ஆகும், கடவுள் தரிசனம் கிடைச்ச பிறகு ஞானத்துக்கு அந்த பகவான் நல்ல குருவை அனுப்பிச்சு பண்ணுவார். காளியை இவர் தரிசனம் பண்ணுறதுக்காக அப்படி பக்தி பண்ணுறார். அந்த காளி கடைசியில் என்ன பண்ணுது, நானும் மித்தியான்னு காமிக்கிறதுக்கு ஒரு அத்வைத குருவை அனுப்பிச்சி விட்டுருது ராமகிருஷ்ணருக்கு. தோத்தாபிரின்னு ஒரு குரு வந்துடுவார். எல்லாரும் குருவை தேடி போவாங்க. அந்த பக்தியில் காளி தரிசனம் கிடைச்சதுனால ராமகிருஷ்ணரை தேடி குரு வருவார். அத்வைத ஞானத்தை புகட்டிட்டு அவர் என்ன சொல்லுவார்னா, ஞானம்ங்கிற வாழால் அந்த காளிங்கிற உருவத்தை செதைச்சி எரிஞ்சிருப்பார். எப்படி போது பாருங்க தியானம். ஞானம் கடைசி, அந்த ஞானத்துக்காகத்தான் நம்ம பண்ண வேண்டும் அப்படிங்கிறார். விவேகானந்தரோட காளிகிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது உடம்பு வீட்டில் குடும்பம் கஷ்டம் இருக்குன்னு பிரார்த்தனை பண்ண போவார். ஆனால் எனக்கு பக்தி வேணும், ஞானம் வேணும்னு தான் கேட்பார். அங்கே போய் குடும்பத்துக்காக போகிறது, அதுக்காக நம்ம குடும்பம் கஷ்டப்படுது, ஹெல்ப் உதவி நீ இருந்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுன்னு கேட்க போவார். காளி தரிசனம் கொடுக்கும், அதை கேட்க மாட்டார். நோக்கம் பக்தி, வைராக்கியம், ஞானத்தை அடைஞ்சு மனசை அமைதிப்படுத்தி ஞானத்தை அடையணும். அதுக்காக தியானம் பண்ணணும். இதில் பலவிதமான தியானங்கள் இருக்குது, பலவிதமான தியானங்கள் இருக்குது. முதல்ல ஆரம்பத்தில் உட்காந்து பழகு. 5 நிமிஷம் உட்கார முடியுதா? வயசான பிறகு பத்மாசனம் போட்டு காலை எடுத்து விடுறதுக்கு 100 ஆள் எடுத்து விடுற மாதிரி பண்ணிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். முடியலைன்னா சேரில் உட்காந்து தியானம் பண்ணலாம், தப்பே இல்லை. சேரில் உட்காந்து கூட தியானம் பண்ணலாம். உடல் அப்படி நேரம் நிறுத்தி உட்காந்து சாஞ்சிக்கிடலாம். ஆனால் ஆரம்பத்தில் இளம் வயசாக இருந்தால் பயிற்சி பண்ணணும். நேர பத்மாசனமெல்லாம் போட்டு சமணம் போட்டு ஒரு 20 நிமிஷம் 5 நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து 1 மணி நேரம் கூட உட்கார முடியும். நான் அவரோட பார்த்தேன், எங்கள் சாமிஜி என்ற ஒரு ஓங்கார சாமி குருநாதரை பார்த்தேன். ரிஷிகேஷ் போயிருந்தோம். நான் சொல்கிறது 30 வருஷத்து 87 88 இருக்கும், 1900. அங்கே சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு அங்கே அந்த கங்கை கரையில் கங்காதீஸ்வரர் இருக்கார். இப்படி சமணம் போட்டு இப்படி உட்காந்து மந்திரம் சொல்ல ஆரம்பித்தார்.
எங்களுக்கு நிற்க முடியலை, ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியல. 11 மணி வரைக்கும் அந்த ஆசனம் எடுக்கலை, எந்திரிக்கலை. அவர் கையை விட்டு எடுக்கவே இல்லை அவர். அப்போ அவர் பழக்கம், அந்த ட்ரைனிங், இதெல்லாம் முதல்ல உடலை சீர்படுத்துதல். பிறகு அடுத்தது என்னன்னு சொன்னீங்கன்னா மனசை சீர்படுத்துறது. மனசுக்கும் மூச்சு காற்றுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அதனால தான் இதுக்கு முந்தின தியானத்தில் மூச்சு சீராக இருப்பதை கவனியுங்கள்னு வருது. பார்த்துருக்கோமா இல்லைங்களா? நீங்கள் பாருங்கள், மனசு அப்படியே டென்ஷனாக அலை பாஞ்சிக்கிட்டு அப்படியே ஒரு ஒரு கசமுஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சுவாசத்தை அப்படி கையை வச்சு பாருங்கள், அது அப்படியே வேகமாக போகும், வரும். அது சரியாகவே சீராகவே மூச்சு காற்று வரவே வராது. மனசை ஒழுங்காக அமைதியாக வைக்கிறது நம்ம கையில் இல்லை. மனசு அமைதி இல்லாமல் இருக்கும்போது பிராணன் ஒழுங்காக வர்றதில்லை, பிராணன் சீராக வர்றதே இல்லை. அப்போ பிராணனை சீராக வச்சா மனசு அமைதியாகவும் ஆகாதா? ஆனால் பிராணனை சீராக வைக்கிறது நம்ம கையில் இருக்கா இல்லையா? மனசை சீராக வைக்கிறது நம்ம கையில் இல்லை ஆரம்பத்தில். ஆனால் ஆரம்பத்தில் பிராணனை சீராக வைக்க முடியும். அதனால தியானத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, முதல்ல உட்காந்து நேர பழகு, பிறகு மூச்சு காற்றை மெதுவாக இழுத்து மெதுவாக விட்டு பழகு. நல்லா அமைதியாக போய் அமைதியாக வரணும். இதை கவனியும் பாரு. அதில் போன கிளாஸில், தியான கிளாஸில் வந்துச்சு. ரெண்டாவது, பிராணன் சீராகும் பொழுது மனம் அமைதியாக ஆரம்பிக்கும். அதுக்காக பிராணனை பண்ணுறது. பிறகு இதை மனசை கவனிக்கிறது. இன்றைக்கி என்ன சொன்னார்? மனசை அது என்ன பண்ணுன்னு கவனி, அதை நீ ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதேன்ட்டு. புரியுதுங்களா? மனதை கவனித்தல். அதாவது நாம் எல்லாமே என்ன பண்ணுறோம்னா தியானத்தில் ஒரு பெரிய வேலை செய்கிறோம். இந்திரியங்கள் மூலமாக, மனசின் மூலமாக இந்திரியங்கள் மட்டும் வேலை செஞ்சுன்னா ஒரு பொருள் அறிய முடியாது. இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்கன்னா கண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என் மனசு எங்கேயோ இருந்ததுன்னா நீங்கள் உட்காந்துருக்கிறது என் கண்ணுக்கே தெரியாது. இங்கே உட்காந்துருக்கீங்க, நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், எல்லா சப்தமும் காதில் விழுகுதில்ல, எல்லாம் உள்ளே போதா? எப்போ உங்கள் மனசு இந்த சப்தத்தில் போன்றதோ அப்போத்தான் உள்ளே போகும். உங்கள் மனசு வீட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பேசுகிறேங்கிற சத்தம் காதுக்குள்ளே போனாலும் உங்களுக்கு தெரியாது. அப்போ மனசு, இந்திரியங்கள் இந்த மூலமாக ஒரு பொருளை அறிகிறோம். புரியுதுங்களா? ஆனால் எல்லாத்தையும் பார்க்குறோம், அந்த மனசை பார்க்குறோமான மனசை பார்க்குறதே இல்லை. நீங்கள் இப்போ நான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு இந்த புஸ்தகத்தை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறேன். எதை பார்க்குறேன்? புஸ்தகத்தை பார்க்குறேன், எழுத்தை பார்க்குறேன், எல்லாம் பார்க்குறேன். கரெக்டாக. கண்ணாடியை பார்க்குறேன், நான் கண்ணாடி வழியாக தானே பார்க்குறேன். கண்ணாடி வழியாக பார்க்குறேங்கிறதே தெரியறதில்ல. புரியுதுங்களா? மனசு வழியாகத்தான் எல்லாத்தையும் பார்க்குறோம். அந்த மனசை பார்த்து பழகிறது தியானத்தினுடைய முதல் படி. இந்த முதல் தியானத்தில் என்ன? மனசை கவனியுங்க. நல்ல எண்ணம் வரும், கெட்ட எண்ணம் வரும், அதை பற்றி கண்டுக்கிறவே வேணாம். எப்படியெல்லாம் போது வாட்ச் பண்ணணும்னு சொல்லுவார். அதுக்கு பிறகு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மனதை முதல்ல பார்க்கறது. ஏன்னா எப்படி இருக்கும்னே தெரியாது. அதனால் அந்த மனசை கவனிங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆன்மீகத்திலும் தியானமெல்லாம் பண்ண உடனே நான் நினச்சதெல்லாம் நடக்கணும்பாங்க. அப்படி நடந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. நினச்சதெல்லாம் நடக்கும் நினைக்கிறது பெரிய தப்பு. நான் நினைக்கிறதுல எது நல்லதோ அது நடக்கணும்னு சொல்லணும். ஏன்னா நல்லது மட்டுமா நினைக்கிறோம். பஸ்ஸில் போய்கிட்டு இருப்பான், காரில் ஒரு எதிர்த்தாப்பில் ஒரு பஸ்ஸு வருது, மோதிட்டா என்ன பண்ணுறது நினச்சிட்டு என்ன ஆகும்? நம்ம நினைக்கிறதால நடக்கும்னா நடந்துடுமா இல்லையா? அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம எப்போன்னா நம்மளுக்கு பக்குவமான நல்லதை மட்டும்தான் நினைப்போம். அது வரைக்கும் கெட்டதும் நினைப்போம், நல்லது. அதனால தான் தியானத்தில் சொன்னார், நீ முதல்ல வாட்ச் பண்ண, முதல்ல மனசை கவனின்னு சொன்னார். இது அதனால் இதெல்லாம் முதல்ல தகுதிக்காக பண்ணுறது. இதெல்லாம் பண்ணினாத்தான் திருப்பி தொடர்ச்சியாக வேதாந்தத்தை நம்ம கேட்கவே முடியும். பிறகு மனசை தூய்மையாக வைக்கிறதுக்கு பயன்படும். மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு தியானம் பண்ணலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்டுவாங்க. மனசை கவனிச்சுட்டு அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், அந்த தியானத்தில் வரும் பொழுது மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு தான் மானச பூஜை, ஜபம் இதெல்லாம் நீங்கும். கரெக்டாக கடவுளை வழிபடுறது, ஒரே கடவுளை நினச்சிக்கிட்டு ஒரே மந்திரத்தை சொல்கிறது. இது ரெண்டாவது அடுத்த ஸ்டேஜ். மனசை எங்கேயெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்க மனசை கவனித்து ஒரு இடத்துல ஒரு கடவுள்கிட்ட ஒரு மந்திரத்தில் ஜபம் பண்ணி பழகிறது. 108 தடவை உட்காந்து தியானம் பண்ணலான்னு நினச்சிருப்பான். 2 தடவை சொல்லி 3 தடவை சொல்லுவான், 4ஆவது தடவை சொல்லிக்கிட்டு இருக்கான், உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கோம், எண்ணமெல்லாம் எங்கேயோ போகுது. ஒரு 50 தடவை சொன்ன பிறகு ஐயோ எங்கேயோல போகுதுன்னு நினச்சி திருப்பி கொண்டாடுவோம்.
இப்படியே தான் போய் 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 வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பயிற்சியினால தான் இதெல்லாம் கொண்டு வர முடியும். இது மனதை ஒருமுகப்படுத்தும் தியானம். இது ஒரு தியானம் இருக்குது. மன தூய்மைக்கு அது ஒன்று பண்ணணும். இன்னொரு தியானம் இருக்குது. எப்படின்னா மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு. இன்றைக்கி நம்ம கோவப்பட்டிருப்போம், ஒரு நாள் ரொம்ப கோவப்பட்டிருப்போம். இந்த தியானத்தை அப்பப்போ பண்ணலாம். கோவப்பட்டிருப்போம், இல்லை யாரைப்பாவது பார்த்தா பொறாமை மனசு அப்படியே நம்மளுக்கு அப்படியே வெறிச்சலாக இருக்கும். இது வரக்கூடாதுன்னு நினைப்போம், பொறாமை வந்துடும், நம்மளை எரியாமல் வந்துடும். இது பண்பு தியானம்னு ஒரு தியானம் இருக்குது. என்ன செய்யறதுன்னா, ஒரு தியானம் எனக்கு இந்த பொறாமை வந்திருக்குன்னா கண்ணை மூடி உட்காந்து முதல்லாம் கரெக்டாக பண்ணிடணும். இந்த பாடி ரிலாக்ஸேஷன், பிராணன் ரிலாக்ஸேஷன், மனசை கவனிக்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு, எந்த பண்பு நம்மளுக்கு மோசமாக தாக்கியிருக்கோ அந்த பண்பில் இருக்க தோஷங்கள்லாம் நினைக்கிறது. இது இருந்தால் இவ்வளவு கெட்டது அப்படின்னு நினச்சி அந்த பண்பில் இருக்க தோஷத்தை நினச்சி அந்த கெட்ட குணத்தை நீக்கிறது, நல்ல குணத்தை உருவாக்குறது. ஒருத்தர் சொன்னார், ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், ரொம்ப இப்போ உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, எப்போ ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை. இப்போ இருக்கார், அவருக்கு வயசு இப்போ 75 வயசு 80 வயசு ஆகும். எனக்கு இந்த பொறாமை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு சாமிஜி, நான் ஒரு 7 வருஷம் தியானம் பண்ணி பொறாமையை நீக்கினேங்கிறார். 7 வருஷம் தியானம் பண்ணி அதனுடைய தோஷத்தெல்லாம் நினச்சி அதை நீக்கினேன் அப்படிங்கிற. எப்போயெல்லாம் வருவோம் அப்போ மட்டும் பண்ணு. இது பண்பு தியானம்னு சொல்லுவோம். பிறகு வேதாந்தம் கேட்டு ஞானம் வந்த பிறகு பண்ணுறது நிதித்தியாசன தியானம்ங்கிற. இந்த கோபம், பொறாமை, இப்படி கெட்ட குணங்களை எல்லாம் நீக்குவதற்கு பண்ணுகின்ற தியானம். இது முடித்த பிறகு நிதித்தியாசன தியானத்துக்கு போகணும். இன்னும் சொல்ல போகிறேன். நிதித்தியாசன தியானம்ங்கிறது என்னன்னா, தத்துவத்தை புரிஞ்ச பிறகு இந்த உலகம் பொய், நான் சத்தியம் அப்படிங்கிற எண்ணம் வரும், அறிவு வரும். இந்த உடம்பும் பொய், மனசும் பொய், இதுக்கு ஆதாரமான ஆத்மாதான் சத்தியம்னு வரும். இந்த ஞானம் உடனே வந்துடும், நல்ல பக்குவமான வந்துடும். ஆனால் நிற்குமான மனசில் நிற்காது. ஏன்னா எத்தனையோ ஜென்மாந்திரங்களில் பழைய வாசனைகள் நிறையா இருக்குது. இந்த உடம்பு தான் நான் நினச்சி பழகியிருப்போம். இந்த உடம்பு அபிமானத்தை விட்டு நம்மளால் போகவே முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, உட்காந்து எந்த தியானத்தை பண்ணுறது, இந்த நிதித்தியாசன தியானம்ங்கிறது பண்ணுறது. இந்த விபரீத பாவனை யாருக்குமே போகிறது கிடையாது. ஒரு இடத்துல ஒரு பொருளை 10 வச்சுருப்போம், 10 வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். இன்னொரு இடத்துல மாற்றி வச்சுருவோம். மறுநாள் போனால் எங்கே கை போகும், அந்த இடத்துக்குத்தே போகும். அது திருப்பி கொஞ்ச நாள் ட்ரைனிங் ஆனால் தேவை. இது பழக்கம். இந்த விக்ரமாதித்தனுடைய கதையில் ஒரு சோதனை பண்ணுவார். ஒரு 10 பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி, அதில் அரசி ராணி இருப்பா, மிச்சம் 9 பேர் இருப்பாங்க. ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, ராணிக்குன ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு, இதில் யார் ராணின்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னால், எல்லாத்துலேயும் ஒரு கிண்ணத்து நிறையா எண்ணெயை ஊற்றி அதை அசையாமல் கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்களாம். எப்படி கொண்டு வர்றது, சிந்திர எல்லாருக்குமே 9 பேர் சிந்தினோன்னு எடுத்து தலையில் தைச்சிக்கிடுவாங்களாம். ஒரு ஆள் மட்டும் தேய்க்க மாட்டாங்க. ஏன், ராணி அந்த எண்ணெயை போய் தேய்க்குமா, கீழே சிந்தனை தேய்க்காது. இது இந்த இவங்களுக்கு இந்த தோஷம் போகல, ஏன்னா அப்படியே பழக்கம் இருக்குது. அது மாதிரி விபரீத பாவனை போகாது. அதுக்காக தியானம் பண்ணுறது ஞான தியானம்னு சொல்கிறது. ஆக ஞானத்துக்கு முன்னாடி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி உட்காரணும், இந்த மாதிரி தியானம் பண்ணணும், இப்படித்தான் பண்ணணும், விதியெல்லாம் இருக்குது, அதுபடி பண்ணணும். அது மட்டும் இல்லை, முதல்ல மனசை அமைதிப்படுத்திட்டு ஒரு கடவுள்கிட்ட ஒரு மந்திரத்தை எடுத்து மனசை ஒருமுகப்படுத்துறதுக்காக பண்ணுறது, மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு தின்ற தியானம். ஆனால் நிதித்தியாசன ஞானம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் பஸ்ஸில் போகும்போது, காரில் போகும்போது, எந்த இடத்துல எப்படி வேணாலும் தியானம் பண்ணலாம். தத்துவத்தை நினைக்கிறது, அது நிதித்தியாசன தியானம். இப்படி நிறைய தியானத்தில் படித்தரங்கள் இருக்குது. நம்ம சில விஷயங்கள், முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில முகவுரையாக சில சொல்லியிருக்கேன். பதஞ்சலி சில சொல்கிறார், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு சொல்லி சமாதி வரைக்கும் ஒரு பல படித்தரங்கள் சொல்கிறார் பதஞ்சலி யோக சூத்திரத்தில். அதில் செய்யக்கூடியது, அதாவது செய்யக்கூடியது 5, செய்யக்கூடாதது 5ன்னு சொல்வார். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சா தான் தியானம் கைகூடும்னு சொல்வார். அஹிம்சை, அதாவது ஹிம்சிக்கக்கூடாது. சத்தியம், பொய் சொல்லக்கூடாது. சத்தியம்னா உண்மையே பேசுகிறதுன்னு அர்த்தம் கிடையாது, பொய் சொல்லாமல் இருக்கிறதே சத்தியம். அஸ்தேயம், பிறர் பொருளை அபகரிக்காமல் இருத்தல், புலன்வழி செல்லாமல் இருத்தல், அதிக பொருளை வச்சுக்கிறாமல் இருத்தல், இதெல்லாம் கூடாதுங்கிறது. பிறகு சொல்வார்,
தூய்மையாக இருக்கணும், மனசு எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், கொஞ்சம் தவ வாழ்க்கை வாழணும், சாஸ்திரம் படிக்கணும், இறை வழிபாடு பண்ணணும். இதெல்லாம் தினந்தோறும் செஞ்சாதான் அடுத்து என்ன சொல்கிறாரு, தியானத்துக்கு அடுத்த ஸ்டெப் போக முடியும். யமம், நியமம், பிறகு பிராணாயாமம் சொல்கிறாரு. உட்கார்ற ஆசனம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு, உட்கார்ற இடம் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி உட்காரணும்னு சொல்கிறாரு. பிறகு தப்பான விஷயங்கள்லேருந்து மனசை இங்கே கொண்டு வந்து உள்ளே சேர்க்குறது, இது பேர் பிரத்யாகாரம். வெளியே போகிற மனசை கடவுள்கிட்ட கொண்டு வர்றது. பிறகு இந்த கொண்டு வந்த மனசை திருப்பி அது தாரணை போய் வந்துக்கிட்டே இருக்கும். தியானம்ங்கிறது என்ன பண்ணணும், அதில் 3 விஷயங்கள் இருக்கும். கடவுள் தியானிக்கிறேன், நான் தியானிக்கிறவன், தியானிக்கப்படும் பொருள், நான் தியானம் செய்கின்றேங்கிற எண்ணத்தோடு பண்ணுவது தியானம். சமாதியில் கம்ப்ளீட்டாக அந்த ஒன்று மட்டும் இருக்கும். இப்படி பதஞ்சலி 8 சொல்கிறார். இதெல்லாம் தியானத்தில் நிறைய விஷயங்கள் வருது. இங்கே நாம் பார்க்க வேண்டியது பொதுவாக எதுக்காக தியானம் செய்யணும், எதுக்காக செய்யக்கூடாது. மன சுத்திக்காக செய்யணும், மன அமைதிக்காக செய்யணும், நாம் உயர்ந்த நிலையை அடைவதற்காக செய்ய வேண்டும். அதாவது ஞானத்தை அடைஞ்சு இங்கேயும் நிறைவோடு இருக்கணும், இறந்த பிறகும் பிறவா நிலையை அடையணும். அதற்காக தியானம் செய்கிறேன். சித்திக்காகவோ அபூர்வமான ஆற்றலுக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ செஞ்சால் வீழ்ச்சி அடைஞ்சிருவோம். இது முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தால் இந்த தியானம் கைகூடும் சொல்லி கீதையிலையும் சொல்லியிருக்கார். பகிரங்க சாதனை, அந்தரங்க சாதனைன்னு சொல்லி. பகிரங்க சாதனை என்னன்னு சொன்னால், அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 20 நிமிஷம் இல்லாட்டி 10 நிமிஷம் தியானம் பண்ணணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம்? 24 மணி நேரம். 23 மணி நேரம் 50 நிமிடம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தால் இந்த 10 நிமிஷம் தியானம் ரொம்ப அழகாக கைகூடுமா. அதற்கு வெளியே நாம் செய்கின்ற சாதனைகள், பகிரங்கமான சாதனை, வெளியே நாம் நடந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை முறை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் பகிரங்க சாதனைன்னு பேர். உணவு, உறக்கம், செயல்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்குபாட்டுடன் இருத்தல். எப்படின்னு சொன்னால், முதல்ல மனதில் ஆழமாக பதியும் விஷயங்களை தவிர்க்க வேண்டும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது, கோபம் என்னமோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அதுதான் மனசில் பதியும். சினிமாவிலேயே ரொம்ப ஒரு மோசமான காட்சிகள்லாம் பார்த்துட்டோம்னா தியானம் பண்ணும்போது எப்படி இருக்கும்? தியானம் இல்லை, நீங்கள் எப்போ போனாலும் அதுதான் இருக்கும். இல்லை, ஒரு ரொம்ப பிடிச்ச பாட்டு இருக்குது, அன்னைக்கு பூரா அந்த பாட்டு தான் முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம், இருக்கா இல்லையா? எந்த விஷயம் புற விஷயங்கள் மனதில் ஆழமாக பதிகிறதோ அந்த விஷயங்களை பொதுவாக தவிர்த்து பழக வேண்டும். காலையில் எந்திரிச்சவுடனே ஒரு சண்டை போட்டாச்சு பக்கத்து வீட்டுக்காரர் கூட. சண்டை போட்டால் எப்படி இருக்கும்? சண்டை போட்டு பிறகு குளிச்சுட்டு உட்காந்து தியானம் பண்ண என்ன ஆகும்? ஓம் நமச்சிவாய்க்கு பதில் அவர் என்ன திட்டினாரோ அதை ஞாபகத்துக்கு வரும். வருமா இல்லையா? புற விஷயங்களை தவிர்த்தார். ஒருத்தர் சொன்னார், சாமிகிட்ட முருக பக்தர் மந்திரம் கேட்டிருந்தார். மந்திரம் கேட்டதுக்கு உபதேசம் கேட்டார். முருக பக்தர் சொல்லி ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு சொல்லி இவர் அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி டெய்லி சொல்லிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு, சாமி எனக்கு வேறு மந்திரம் கொடுங்க, வேறு மந்திரம் கொடுங்க. முருக மந்திரம் தானே கேட்டால் கொடுத்துட்டு பண்ண வேண்டியதானே. எனக்கு சரவண பவன் ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த மந்திரம் சொல்லும் போதெல்லாம் அந்த ஹோட்டல் ஞாபகம் வருதுன்ட்டார். அப்போ என்ன பண்ண முடியும்? ஏன்னா அந்த புற விஷயங்கள் மனதை ரொம்ப நம்மளுக்கு போய் இழுத்து பிடிக்கிற விஷயங்கள் தவிர்த்து பழகணும் தியானத்துக்கு முதல். இது புற விஷயம் சொல்கிறேன். அப்படி பண்ணோம்னா கடவுள் வரமாட்டார், அந்த பொருள் வரும். இல்லாட்டி சண்டை போட்டிருந்தால் சண்டை போட்டவர் வருவார், கோவப்பட்டவர் வருவார். இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு முன்னாடி நிற்குமே ஒழிய கடவுளோ அந்த மந்திரங்களோ நம்மளுக்கு வராது. அதனால் ஆழமாக மனதில் பதியக்கூடிய விஷயங்களை பொதுவாக வாழ்க்கையில் தவிர்த்தரணும். சில பேர் பார்த்திங்கன்னா எங்கே சண்டை நடக்குதோ அதை வேடிக்கை பார்க்குற புத்தி தான் இருக்குது. புரியுதா இல்லையா? தவறான விஷயங்களில் மனசில் போடுறதே இருக்குது. இந்த எண்ணத்துலேருந்து நாம் முதல்ல விடுபடணுங்கிறார். ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னாங்க, ஏன் மனசு இதுக்கெல்லாம் போகுதுன்னா இயல்பாகவே அப்படி போகுது, அதை தவிர்த்து பழகணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு உதாரணம். ஒரு இடத்துல ஒரு போர்டில் எழுதியிருக்கு, நிறையா பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த போர்டை ஏகப்பட்ட பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு போய் பார்த்தா ஹெட்டிங் என்ன தெரியுமா? கீழே உள்ள விஷயங்களை யாரும் படிக்க வேண்டாம்னு எழுதி போட்டிருக்க ஹெட்டிங். அதைத்தான் பூரா படிச்சுக்கிட்டு இருக்கான். அதை எழுதி போட்டதுனால தான் படிக்கிறான், இல்லாட்டி படிக்க மாட்டான்.
பார்த்தீங்களா? என் மனசு வந்து எதை கூடாதுன்னு சொல்கிறோமோ அதில் இயல்பாக போது, அதை நாம் தவிர்க்க வேண்டும். இது முதல்ல. பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறை கர்மயோக வாழ்க்கை முறையாக இருக்கணும். கர்மயோகத்தை பற்றி படிச்சிருக்கீங்க, கேட்டிருக்கோம். எல்லாம் கர்மயோகம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா இந்த கர்மயோக வாழ்க்கை முறைங்கிறது நேரம் இல்லைன்னே சொல்ல முடியாது. கர்மயோகம் செய்கிறதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலாம், தியானம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலாம், இந்த வகுப்பு கேட்குறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலாம். கர்மயோகம் செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ என்ன செய்கிறியோ அதை செய்யணுன்னே சொல்லுது கர்மயோகத்தில். என்ன தொழிலோ அந்த தொழிலை பாரு, சமையல் வேலையை அதை பாரு, டாக்டர் தொழிலாக பாரு, இன்ஜினியர் வேலையை இன்ஜினியர் வேலை, கிளர்க் வேலையை கிளர்க் வேலையை பாரு. குடும்பத்தில் அப்பாவுடைய பொறுப்பை அப்பா பொறுப்பை பாரு, அம்மா பொறுப்பை பார்க்கட்டும், குழந்தைகள் பொறுப்பை பார்க்கட்டும், பாட்டி பொறுப்பை பார்க்கட்டும். செயல் செய்யும் பொழுது அந்த செயலை எப்படி செய்ய வேண்டும், சிறப்பாக செய்ய வேண்டுங்கிற எண்ணந்தே இருக்கணும். அது கடமைங்கிற உணர்வு மட்டும் இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த கடமையை இந்த செயலை எனக்கு பகவான் கொடுத்திருக்கிறார், அவருக்காக இந்த கடமையை நான் செய்கின்றேன், இந்த செயலை செய்கின்றேங்கிற புத்தியோட அந்த செயலை சிறப்பாக செய்வது கர்மயோகம். செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இதை செஞ்ச பிறகு என்ன பலன் வரும் கற்பனை பண்ணக்கூடாது. கடமையில் வந்து நம்மளுக்கு வந்து செய்கிறதுக்கு உரிமை இருக்குது, பலனில் உரிமை இல்லை. டியூட்டி இதே பார்க்கணும், ரைட்ஸ் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு குழந்தைய வளர்க்கும் போதே வந்து நம்மளை இப்படியெல்லாம் காப்பாற்றுவான், அப்படியெல்லாம் காப்பாற்றுவான், இப்படி பண்ணுவான், அப்படி கற்பனை. அவனை வளர்க்கணும், முறையாக வளர்க்கணும், அதோட டியூட்டி முடிஞ்சு போச்சு. ரைட்ஸ் வந்து அது ரைட்ஸுங்கிறது அவனுடைய ரைட்ஸ் வந்து அது அவனுடைய டியூட்டி. ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறான், ஒரு உதவி செஞ்சோம்னு சொன்னால் அந்த உதவி செய்ய வேண்டிய நம்ம டியூட்டி, அதுக்கு அவன் நன்றி கடன் செலுத்துவது அவன் டியூட்டி. நம்ம நன்றி எதிர்பார்க்கிறது நம்ம ரைட்ஸ் கிடையாது, அது அவன் கையில் இருக்குது, நம்ம கையில் கிடையாது. அதனால் நீ கடமையை செய், பலன் உன் கையில் இல்லை, அதை எதிர்பார்த்து செய்யாதே, செய்கின்ற செயலை திறமையுடன் செய். இது கர்மயோகம். இந்த வாழ்க்கை முறை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன தொழில் செஞ்சாலும் இதை கடைப்பிடிச்சா மனசு அமைதியாக இருக்கும், தியானம் கைகூடுங்கிறார். இதெல்லாம் வெளியே செய்ய வேண்டிய சாதனை. ஏன்னா சமபாவனை இருக்கணும். ஒரு கடமைன்னு வந்தாச்சுன்னு சொன்னால் ஒன்று பிடிச்சிருக்கும், ஒன்று பிடிக்காது. வீட்டில் வந்து குடும்பத்தில் வந்து அம்மாவையும் காப்பாற்றணும், மனைவியையும் காப்பாற்றணும். இது ரெண்டும் கடமை. சில பேர் அம்மாவை காப்பாற்றாங்க, மனைவியை கைவிட்டுருவான், மனைவியை காப்பாற்றுவான், அம்மாவை கைவிட்டுருவான். தர்மம் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் என்ற துணைன்னு இருக்கு. சமபாவனை. 4 குழந்தை இருந்தால் 4 குழந்தையிலே சமபாவனை இருக்கணும். ஒரு குழந்தை எனக்கு பிடிக்குது, ஒரு குழந்தை பிடிக்கலைங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்படி செய்வது கர்மயோகம். பலன் நம் கையில் இல்லை என்று செய்வது. எந்த செயல் செய்தாலும் கடவுள் நம்மளுக்கு இந்த டியூட்டியை கொடுத்துருக்கிறாரு, அவருக்காக செய்கிறேன்னு செய்கிறது. அதில் ஏதாவது நல்ல பலன் கிடைச்சா நான் செஞ்சேன், எனக்குத்தான் இந்த பலன் கிடைச்சுன்னு நினைக்காம கடவுள் இதை பிரசாதமாக கொடுத்துருக்குறான்னு ஏற்றுக்கிட்டு செய்யுது. இதெல்லாம் கர்மயோகம். நிறையா இருக்குது, சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இதை வந்து செஞ்சுட்டு இதெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டமாக அது என்ன செய்கிறோமோ அதை செய்கிறது. வீட்டில் எந்த வேலை செஞ்சாலும், என்ன வேலை செஞ்சாலும், சமுதாய சேவை செஞ்சாலும் இப்படி செய்வது ஒன்று. இதுவும் கர்மயோகத்தில் கடமையை செய்ய வேண்டியது. சுயமுயற்சி கட்டாயம் வேணும். சுயமுயற்சி இல்லாமல் பண்ண முடியாது. தியானம் பண்ணுறோன்னு சொன்னால் யாராவது நம்மளை உட்கார வைக்க முடியுமா? யாராவது மனசை என்ன வைக்க முடியுமா? நாம் தான் பண்ணணும். அதாவது தினந்தோறும் இவ்வளவு நேரம் 5 நிமிஷம் பண்ணுறேன்னு மனசில் ஒரு உறுதி பண்ணிக்கிட்டு அந்த சுயமுயற்சி கட்டாயம் வேணும். அதாவது இங்கே கிளாஸுக்கு வரணும்னா பஸ்ஸு, காரு, 2 வீலரு இல்லை நடந்து கூட வரலாம். மற்றவங்க உதவி தேவை. கிளாஸ் கேட்குறதுக்கு யார் உதவி வேணும்? நம்ம தான் கேட்க முடியும். யார் தியானம் பண்ண? நம்ம தான் முயற்சி பண்ணணும். இந்த தியானம் வந்து ஒரு குரு வந்து ஆசீர்வாதம் பண்ணால் உடனே கிடைச்சிடலாம் கிடையாது. இதுக்கு முயற்சி எது வேணும்? நம்ம முயற்சி வேணும். இதெல்லாம் பகிரங்க சாதனை, வெளியே நாம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டியது. பிறகு தன்னம்பிக்கை, நம்பிக்கை வேணும். 10 நாள் தியானம் பண்ணோன்னு என் மனசு சரியாகலை, என்ன ஒருமுகப்படையில் நினைக்கக்கூடாது. வருஷம் பூரா பண்ணி அடுத்த ஜென்மத்தில் தொடர்ந்தால் கூட கவலைப்படக்கூடாது. செய்கிறத செஞ்சிடணும். இவர் கடவுள் என்னைக்கு இதுக்கு நம்மளுக்கு இதை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு செய்வது. ஸ்திரத்தை, மனத்தளர்வோ குற்ற உணர்வோ இருக்கக்கூடாது. வீழ்ச்சி அடையும், திருப்பி வீழ்ச்சி அடைஞ்சால் மீறணும். குழந்தை நடக்க பழகுது, எத்தனை தடவை விழுகுது? ஒரு தடவையாக விழுகுது? 100 தடவை விழுகுது. விழுந்துட்டோன்னு உட்காந்தா ஐயோ விழுந்துட்டேன், எனக்கு நம்பிக்கை இல்லை, நடக்க முடியுமா, நினச்சா நடக்க முடியுமா?
மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி இதை கொண்டு வரணும். அதில் நம்பிக்கை சிரத்தை வேண்டும். இது அடுத்தது சமத்துவம். இது ரொம்ப முக்கியமான ஒரு சாதனை. நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு தியானம் பண்ண உட்காந்தா தியானம் வருமா? எல்லாத்துலேயும் அளவோடு இருக்குது. சரி, பசி, கொடூரமான பசி இருக்குது, அப்போ போய் தியானம் பண்ண முடியுமா? அப்பையும் பண்ண முடியாது. ரொம்ப அது மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க, அழுத்து பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு 6 மணி வரைக்கும் பயங்கர வேலை, உடல்னால் அப்படி ஒரு அசதி, செஞ்சுட்டு போய் உட்காந்து குளிச்சுட்டு தியானம் பண்ணால் வருமா? தூக்கம் தான் வரும், தியானம் வராது. சரி, அதனால தான் அதிகாலையில் பண்ண சொல்கிறோம். என்னாலும் தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிடுவோம். புரியுதுங்களா? சாயந்தரம் தியானம் பண்ண அந்த வேலைகள் கூட ரொம்ப டென்ஷனாக இருந்துடக்கூடாது. ஒரு அளவாக முறையாக வேலை செஞ்சோம்னா சாயந்தரம் குளிச்சுட்டு கொஞ்சம் தியானம் பண்ணலாம். நைட்டில் தியானம் பண்ணிட்டு சாப்பிட முடியும். எல்லாவற்றிலும் உண்பது, உறங்குவது, செயல் எல்லாத்துலேயும் பொதுவாக அளவோட தூங்கிக்கிட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், அவனுக்கு தியானம் வராது. தூக்கமே இல்லை, இன்றைக்கி நைட்டு பூரா தூங்கலை, நைட்டு பூரா தூங்காமல் இங்கே வந்து கிளாஸில் உட்காந்தா எப்படி இருக்கும்? தூக்கம்தான் வரும். பேச சும்மாவே தூக்கம் வரும். பேசினா வேதாந்தம் பேசினா தூக்கம் வந்துடும் கிளாஸில். பிறகு இதில் போய்கிட்டு தூங்காமல் இருந்து வந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப தூங்காமல் இருந்தாலும் தியானம் பண்ண முடியாது. தூங்கிக்கிட்டே இருந்துட்டு பண்ணிங்கன்னா சோம்பேறித்தனம் தான் வரும், அதுவும் பண்ண முடியாது. எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்குப்பாடு, ஒரு சமநிலை இருக்க வேண்டும். அளவான உறக்கம், அளவான செயல், அளவான உணவு, இப்படித்தான். அதே மாதிரி போக வஸ்துகள் கூட அப்படித்தான். எந்த ஒரு இன்பத்தை அனுபவித்தாலும் அளவாக அனுபவித்தோம்னா அது ஒரு நம்மளுக்கு மனசில் ஒரு இதத்தை கொடுக்கும். இல்லாட்டி ரொம்ப மூழ்கிடுவோம். புத்தர் காட்டில் போய் தவம் பண்ணார், தெரியுமில்ல, கேட்டிருக்கீங்களா? அவர் பண்ணும்போது சாப்பிடாமல் பட்னி கிடந்து ரொம்ப கடுமையான தவம் பண்ணியிருக்கார். தவம் பண்ண உடனே என்ன இருக்குது, உடம்பே ரொம்ப மோசமாக போயிடுச்சான். ஒரு ஆடு மேய்ச்சிட்டு போகிறேன், ஒரு பாட்டு படிச்சுட்டு போயிருக்கான். அந்த பாட்டு அர்த்தம் என்னன்னா, வீணை இருக்குது பார்த்தீங்களா, வீணையில் வீணை ஈட்டுறதுக்கு ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பு டைட்டாக வச்சா அந்து போயிடும், ரொம்ப லூஸாக இருந்தால் சத்தமே வராது, அளவான டைட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடல் அது. அதை பார்த்த உடனே என்ன பண்ணுற, விரதத்தை கைவிடுறாரு. உடம்பு சாப்பிடாமே இருந்தால் ரொம்ப மோசமாக போயிடும், ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் மோசமாக போயிடும். சமமான பாவனையோடு இருந்தால் உடம்பும் நல்லா இருக்கும், தியானமும் பண்ண முடியும். அதனால் சாப்பாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேளிக்கை, விளையாட்டு, இதுலேயும் கூட ஒரு லிமிட் இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த தியானம் கைகூடும். இந்த உணவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். தியானத்துக்கு ரொம்ப முக்கியம் உணவு தான். இந்த உணவில் ரொம்ப கவனம் செலுத்திட்டோம்னா பண்ணவே முடியாது. அதனால் ஆழமாக பதிகிற விஷயங்களை தவிர்க்கணும். பிறகு கர்மயோக வாழ்க்கை வாழணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், உணவு, உறக்கம், செயல் அளவோடு இருக்கணும். இதெல்லாம் என்னென்னா நாம் தியானம் பண்ணணும்னா வெளியே கடைப்பிடிக்க வேண்டிய முறைகள். பிறகு அந்தரங்க சாதனைன்னு இருக்குது. இந்த அந்தரங்க சாதனை என்னன்னு சொன்னால், தியானம் பண்ண உட்கார்றோம் பார்த்தீங்களா, அப்போ செய்கிற விஷயங்கள். இது என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் 8 விஷயம் இருக்குது. இடம், எந்த இடத்துல தியானம் பண்ணுறது, எந்த டயத்தில் தியானம் பண்ணுறது, காலம், ஆசனம், உட்கார்றோம் பார்த்தீங்களா, அந்த ஆசனம் எப்படி இருக்கணும், பிறகு எந்த திசையை பார்த்து தியானம் பண்ணுறது, உடம்பை எப்படி வச்சுக்கிறது, பிராணனை எப்படி வச்சுக்கிறது, மனசை எப்படி வச்சுக்கிறது, புத்தி உட்காந்த உடனே செய்கிறது. இதெல்லாம் நாம் தியானம் பண்ணுற காலத்தில் செய்கிறது. இது முதல்ல என்னன்னு சொன்னால் இடம்னு பார்க்கலாம். அந்த இடம் எப்படி இருக்கணும்னா, நம்ம தியானத்துக்கு இடைஞ்சல் இல்லாத இடமா இருக்கணும், பயம் இல்லாத இடமா இருக்கணும். நம்ம உட்கார்ந்துட்டு பயப்படக்கூடாது, தனிமையாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், இறை சிந்தனையை தூண்டுகிற இடமா இருக்கணும். முதல்ல இடையூறு இல்லாத இடம்னு சொன்னால், இப்போ வனத்தில் போய் பண்ணலாமா, இங்கே ஆளுகளாக டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க, வனத்தில் பண்ணலாமா, சுடுகாட்டில் பண்ணலாமா, மலை உச்சியில் பண்ணலாமான்னா பண்ணலாம். ஆனால் என்ன ஆகும் தெரியுமா, பயம் இல்லாமல் இருக்கணும். மிருகம், புலி வந்துடுமோ, சிங்கம் வந்துடுமோ, பாம்பு வந்துடுமோன்னு எப்படி தியானம் பண்ண முடியும்? பண்ண முடியாது. சரி, சுடுகாட்டில் பண்ணலாம், பேய் வந்துடுமோன்னு பயம் இருக்கும். இப்படி இருக்கும் இல்லையா? சில பேர் சுடுகாட்டில் பண்ணுறாங்க, அந்த பயம் இல்லாமல் இருந்தால் பண்ணால் சுடுகாட்டுக்கு யாரும் வரமாட்டான். அதனால் சுடுகாட்டில் ஏன் போய் தியானம் பண்ணுறாங்கன்னா டிஸ்டர்ப் இருக்காது. சுடுகாட்டில் போய் உட்காந்தோம்னா அவனுக்கு அந்த பேய் பயமோ அந்த மாதிரி சிந்தனை இல்லாமல் இருந்தால் அங்கே போய் உட்காந்து பண்ணலாம். சில பேர்லாம் பண்ணுற பழக்கம் உண்டு. நான் ஆரம்பத்தில் சாமிஜி கூட போய் பழகும்போது, இப்போ சின்ன வயசு, ஒரு சும்மா வேதாந்த விஷயமெல்லாம் நிறையா கேட்க வேண்டியிருந்துச்சு. கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம், பதில் சொல்வார், நிறையா பேசுவோம்.
திருப்பராய்த்துறை போயிருந்த ராமகிருஷ்ண தபோன்னு அவர் அங்கே தான் இருந்தார். தேனி ஆசிரமில் ஆரம்பிக்கலை. கொஞ்சம் பேக்கம் இங்கே போய் 2 கேள்வி கேட்பார். இன்னொரு பிரம்மச்சாரி வருவார். அப்புறம் யாராவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சாப்பிட்டு வெளியே போய் ஒரு இடத்துல உட்காந்து பேசுவோம் அப்படின்னாரு சாமி. சரி, எங்கே கூப்பிட்டு போனால் சுடுகாடு கொடுப்பிட்டார். சுடுகாட்டில் ஒரு 12 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த திண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஏன்னா ஒரு டிஸ்டர்ப் இல்லை, ஒரு அமைதி. ஆனால் பயம் இருக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க, பயம் வந்துடக்கூடாது. அங்கே போனால் என்ன ஆகும், பேய் வந்துடுமோ, இல்லை நம்மளை பார்த்து பேயின்னு எவனோ கள்ளக்கொண்டு எரிஞ்சிருவானோ, இப்படிலாம் பயம் வரும். பயம் கட்டாயம் இருக்கக்கூடாது. அப்புறம் எங்கே தனிமையாக செய்கிறது பயம் இல்லாத இடம்னா, வீட்டில் தனியாக ஒரு ரூம் இருக்கணும். அந்த ரூமில் டிவி இருக்கக்கூடாது முதல்ல. இல்லைன்னா எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடைஞ்சல் இருக்காது. எல்லாம் வீட்டில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க? 7-8 மணி தான் எந்திரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, 6 மணிக்கு எந்திரிச்சா நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு தியானத்தை முடிச்சிடணும். அப்போ அது பயமில்லாத இடம். 10 பேர் படுத்திருந்தாலும் தனியான இடம் தான். வீட்டில் 10 பேர் தூங்கினாலும் அது தனியான, அவங்கள எந்திரிக்கலை, யாருமே டிஸ்டர்ப் இல்லை, டிவி ஓடலை, யாரும் எந்திரிக்கலை, பேசுகிறது கால் கிடையாது, அந்நேரம் யாரும் வந்து நம்மளை கூப்பிடவும் மாட்டான். அதனால் தனியான இடமா இருக்கும் அந்த இடம். இன்னொன்று, நம்ம தூங்குற இடத்துல தியானம்னா தூக்கம் ஞாபகம் வரும். காலில் உட்காந்து தியானம்னா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம், அந்த ஞாபகம் வரும். தனியாக ஒரு இடத்த ஒதுக்குனா ரொம்ப பெஸ்ட்டு. பூஜையாக இருந்தால் நல்லது. ஏன்னா எல்லோரும் பார்க்குறது மாதிரியும் பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்மளை யாராவது பார்க்கணும் தியானம் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுவாங்க. ஏன்னா தியானம் பண்ண எல்லாம் தெரியணுமா, அப்படி பண்ணுவாங்களாம். ராமகிருஷ்ணர் ஒரு பக்தர் இருந்தார் தெரியுமில்ல. ஒரு ராமகிருஷ்ணர் இடத்துல அவர் தங்கியிருக்க இடத்துல எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. அங்கே ஒரு மான் தோல் ஆணியில் தொங்கியிருக்கு, ஆண் தோல் தொங்க விட்டுருக்கு. ராமகிருஷ்ணர் என்னங்க இங்கே மான் தோல்லாம் வச்சுருக்கீங்களே எதுக்குன்னு கேட்டாங்களாம். நீ இப்படி கேட்கணும், நான் வந்து என் பக்தர் ஒருத்தர் வந்து தினம் தியானம் பண்ணிட்டு போகிறாரு இன்னார் அப்படின்னு நான் சொல்லணுங்கிறதுக்காக தொங்க விட்டு போயிருக்காருன்னாராம். புரியுதா? வச்சுட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டு போக முடியாதாண்ணா. யாராவது கேட்டால் இவரெல்லாம் அவங்க டெய்லி இந்த மான் தோலை தியானம் பண்ணுறாரு அப்படின்னு ராமகிருஷ்ணர் சொல்லணுமா, அதுக்காக அவர் தொங்க விட்டு போயிருக்காருங்கிறாரு. அதெல்லாம் பார்க்கறது மாதிரி இல்லை, யாரும் பார்க்காத இடத்தில் அப்படிங்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி பகவத் சிந்தனையை தூண்டுகிறார். அதனால தான் பூஜை ரூமில் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் போட்டு வேறு சிந்தனைகள்லாம் வராமல் பண்ணுறோம். அப்புறம் காலம் எப்படின்னா, டைம் எப்படின்னு சொன்னால், எந்த நேரத்தில் தியானம் செய்கிறது, எவ்வளவு நேரம் தியானம் செய்கிறது இருக்குது. எவ்வளவு நேரங்கிறது அவங்கள பொறுத்து இருக்குது. ஆரம்பத்தில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிறகு கூட்டலாம். பிறகு நம்ம டயத்தை பற்றி கூட்டலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி உங்களுடைய கடமையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணிங்கன்னா எவ்வளவு நேரம்னாலும் கூட்டி கொண்டு போகலாம். அதுக்கு பிறகு நீங்கள் டயத்தை கூட்டினீங்கன்னா ஆள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விவகாரம் இல்லை. வீட்டில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு சொல்லியிருக்காரு ஞாபகம் இருக்கா? தியானம் பண்ண ஆரம்பித்தா ஒரு நாள் தியானம் பண்ண ஆரம்பித்த உடனே உட்காந்த உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு, காலம் 7 மணிக்கு மேலே வீட்டிலேருந்து ஏதோ ஒரு சட்னி வாசனை வந்திருக்கு. அவன் இந்த சட்னியில் வைக்க சொன்னோம், அம்மா இந்த சட்னி வச்சுருக்கேன்னு நினச்சாரான். பிறகு உட்காந்தோன்னு ரேடியோ திருப்பி, அப்போலாம் டிவி கிடையாது, ரேடியோவை திருப்பி இருக்கிறாங்க. சட்டசபையில் கலவரம், இவர் அறிக்கை விட்டார், இவர் அதை பற்றி பத்திரிகையில் எழுதலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் இன்றைக்கி. அப்போ அந்த விஷயம் ஓட ஆரம்பிச்சிருச்சான். இப்படி இது நினச்சிக்கிட்டு இருக்காரு. நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் நியூஸை பற்றிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஆஃபீஸில் வர சொன்ன இது விஷயமாகவே இன்றைக்கி வர எழுதிட்டு வந்தானே என்னன்னு தெரியல, இப்படி ஆஃபீஸ் விஷயம் ஓடி போச்சான். பிறகு ஒருத்தர் வந்து ஷார்னாரான். என்னன்னு கேட்டால் ஓசி பேப்பர் வாங்கி படிக்கிறவர். இவர் பூஜை ரூமில் உட்காந்து ஏதோ செய்தியை பார்த்துட்டு கால் கடியில் போட்டு உட்காந்துட்டார் தியானத்துக்கு. அந்த அம்மா வந்து ஆமாம் இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை தியானத்துக்கு அப்படின்னு சொல்லி பேப்பரை விசிட்டு இப்படின்னு போய் சாப்பிட்டு கொடுத்துச்சா. இப்போ எப்படி எழுதியிருக்கார் ஒரு இடத்துல. இப்படி அவர் நிறையா சொல்லியிருக்கார், நான் கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். காலம் வந்து அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். எவ்வளவு நேரம் நம்ம சாய்ஸை நம்ம வந்து அந்த டயத்தை ஒதுக்கணுங்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, அதிகாலை நேரம் உகந்தது. பிறகு எவ்வளவு நேரங்கிறத சூஸ் பண்ணுறோம், எவ்வளவு காலம் தொடர்ச்சியாக தினந்தோறும் பண்ணணும். தினம் பண்ணலைன்னு சொன்னால் 1 நாள் 2 நாள் எதாவது இருக்கலாம், அதை சாக்கு வச்சு பண்ணக்கூடாது, பண்ணாமல் விட்டுறக்கூடாது. பொதுவாக குரு உபதேசம் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷத்துக்குள்ளே இத்தனை லட்சம் ஜபத்தை பண்ணி முடியுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, அது அவர் கண்டிஷன் போட்டாச்சுன்னா என்ன பண்ணுவான், இன்றைக்கி இவ்வளோ நாளைக்கு பண்ணித்தே ஆகணும்னு முடித்தாதான் பண்ணி முடிக்க முடியும். என்னுடைய குருநாதர் எனக்கு போட்டார். என்ன பண்ணாருன்னா, இத்தனை லட்சம் பண்ணி ஆகணும் இவ்வளோ நாளுக்குள்ளேன்னா, ஒரு நாளைக்கு 3/4 மணி நேரம் பண்ணாதான் பண்ண முடியும் 2 வருஷத்துக்குள்ளே. அது இப்போ அந்த ஆர்டர் போட்டவுன்னு நம்மளுக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. அதே மாதிரி பண்ணோம்.
அந்த மாதிரி பண்ணி முடிச்சப்பறம் என்ன பண்ணார் தெரியுங்களா? ஜபத்துக்கு நம்ம சொல்கிறோம்ல வேறு நோக்கத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு, சாமி ஒன்று பண்ணார் எனக்கு. என்ன பண்ணார்னா 7 லட்சம் பண்ண சொன்னார். ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் பண்ணால் பண்ணக்கூடாது, பண்ணாதான் முடியும் அந்த ஜபத்தை. அது கான்சன்ட்ரேஷன் ஆகுது, அவளே பண்ணிடுவேன். முடித்தவொன்னே என்ன பண்ணார், கூப்பிட்டு போய் சிதம்பரம் கோயிலில் போய் அந்த பலிபீடத்தில் வச்சு பூஜை ஜாமான்லாம் வாங்கிட்டு வர சொல்லி உட்காந்து என்ன சொன்னார்னா, இந்த 7 லட்சம் பண்ணதுக்கு உங்களுக்கு நிறைய சக்தி வரும், ஆற்றல் வரும், ஏதாவது வந்துடும், அதெல்லாம் எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கன்னு கடவுள்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு மந்திரம் சொல்ல போகிறேன், கையை நீட்டுங்கன்னு சொல்லி ஒரு பூஜை பண்ணி, நம்மளுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, அவருக்கு தெரியும், அந்த மந்திரத்தை சொல்லி ஜலத்தை அந்த பலிபீடத்தில் விட்டார். இப்போ நீங்கள் மற்ற ஜபத்தினுடைய சக்தி ஆற்றல்லாம் கடவுள்கிட்ட போயாச்சு அப்படிங்கிறார். இனிமேல் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கங்கன்னார். அப்போ எதையும் எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறது அதில் சொல்கிறார். எவ்வளவு நேரங்கிறதுங்கும் போது நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும், விடாமல் பண்ணணும். அதுதான் காலம். எந்த காலம்? சூரிய உதயத்துக்கு முன்பு ரொம்ப பெஸ்ட்டு. சாயந்தரம் கூட கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஈவினிங்கில், அது நம்ம உட்காந்துருக்க இடத்த பொறுத்து இருக்குது. இதெல்லாம் அதிகாலை நேரம் ரொம்ப இருக்குது. எவ்வளவு நாள்னால் தியானத்தை சாகிறது வரைக்கும் விடக்கூடாதும்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நேரம் செய்ய ஒரு 5 நிமிஷம் பண்ணலாம். பிறகு எல்லாம் ஞானம் வந்தாச்சு, நிஷ்டை ஏயாச்சுன்னா கொஞ்சம் நேரம் பண்ணலாம், போதும். அதுக்கு வரைக்கும் விடக்கூடாது. குழந்தை முதல்ல பல்லு விளக்காமல் சாப்பிடும். பல்லு விளக்க கற்றுக் கொடுத்தாச்சு. நீங்கள் எத்தனை நாளைக்கு பல்லு விளக்கணும்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சாகிறது வரைக்கும் பல்லு விளக்கணும். நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் பல்லு விளக்கத்தை சாப்பிடணும். அது மாதிரி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தியானம், கொஞ்ச நேரம் ஆகுது, ஒரு 5 நிமிஷம் ஆரம்பித்து கூட்டிக்கிட்டே போகலாம். பொறுப்புகள் குறையும். பொறுப்பு இருந்தாலும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி மற்றவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அது பயிற்சினால தான் முடியும். அதனால் தொடர்ச்சியாக பண்ணணும். இந்த வாக்கிங் கூட சொல்லுவாங்க ஒரு கேலியாக. டாக்டர் சொல்லிடுவார், நீ தொடர்ச்சியாக வாக்கிங் போனால் உனக்கு சுகர்லாம் சரியாயிரும்பார். நான் 20 வருஷமாக போகிறேன், வாக்கிங் சுகர் சரியாகலைன்னு சொன்னால் எப்படி போகிறேன்னு மாதம் ஒரு நாள் போவேன். அப்படி 20 வருஷம் போயிருக்கேன்னா என்ன பண்ண முடியும்? தினந்தோறும் போகணும்ல, அது பண்ணுறது இல்லை. தினந்தோறும் தியானம் பண்ண வேண்டும். இது காலம். பிறகு ஆசனம், இதை மட்டும் சொல்கிறேன். ஆசனம் சொன்னால் நம்ம கிரிக்கிற ஆசனம் இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்வாக இருக்கக்கூடாது, ரொம்ப உயரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கீழே இருக்கக்கூடாது. ஏன்னா உயரமாக இருந்தால் கீழே விழுந்துருவோன்னு பயம், ரொம்ப தாழ்வாக இருந்தால் பூச்சி எறும்பெல்லாம் போயிடும். அதுக்காக கரெக்டாக ஒரு ஆசனம் விரிக்கணும். அந்த ஆசனம் மிருதுவாகவும் இருக்கக்கூடாது, கடினமாகவும் இருக்கக்கூடாது. பஞ்சு மெத்தையில் உட்காந்தா ஸ்திரமாக உட்கார முடியாது. கட்டாந்தரையில் உட்காந்தா கால் அழுத்தம். அதனால் என்ன சொல்கிறேன், மிருதுவாக சமகாலத்தை விரிக்க. அதுக்காக மான் தோல்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப மிருதுவாக இருக்காது, இதாக இருக்கும். இப்போதைக்குன்னா ஒரு கெட்டியான இந்த மாதிரி சமகாலம், இந்த மாதிரி ஒரு கெட்டியான ஒரு துணி ஆசனம், தர்ப்பையெல்லாம் சொல்லுவாங்க. தர்ப்பையெல்லாம் கொஞ்சம் தர்ப்பைக்கு மேலே துணி போடணும், வெறும் தர்ப்பையில் உட்காரக்கூடாது. வெறும் தர்ப்பை போட்டாலும் தர்ப்பையில் மேலே துணியை போட்டு உட்காருவாங்க. இந்த மாதிரி ஆசனங்கள். சில பேர் புலித்தோல் போட்டு தியானம் பண்ணால் இந்த சக்தி கிடைக்கும், மான் தோல் போட்டு சென்று இந்த சக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அதெல்லாம் பயன்படுத்தினாங்க. அந்த தோல் எப்படி எடுப்பாங்களாம் தெரியுமா? கொன்று எடுக்க மாட்டாங்களாம், இயல்பாக இறக்குது பார்த்திங்களா, அந்த தோலத்தில் எடுத்து பயன்படணுமா, ஷூட் பண்ணி அதை உரிச்சு கொண்டு அந்த தோல் அப்படி எடுத்து பண்ணக்கூடாதுலாம் இருக்குது, சில விதிமுறையில் இருக்குது. இது ஆசனம். பிறகு இருக்குது திசை இருக்குது, இன்னும் ஒரு 4-5 விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தியானம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த செய்கிற காலத்தில் இதில் ஒரு 8 விஷயம் பார்த்த பிறகு என்ன ஆகும்னா, எப்படிப்பட்ட தியானத்தை நம்ம உள்ள தியானத்தினுடைய சொரூபம் என்னன்னு ஒரு கருத்து இருக்குது, தியான பலன் என்னன்னு இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன், அடுத்த வகுப்பில் உங்களுக்கு என்னோடய தொடர்ச்சியாக சொல்கிறேன். அடுத்த வகுப்பில் ஒரு இது புத்தக கீதை, அடுத்தது தியான வகுப்பாக வச்சுக்கலாம், 2 இது அப்படி வச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.